நாங்கள் இந்தியரும் இல்லை, திராவிடரும் இல்லை, தேவரும் இல்லை, தேவேந்திரரும் இல்லை, நாடாரும் இல்லை, கோணாரும் இல்லை, செட்டியாரும் இல்லை, வன்னியரும் இல்லை, கவுண்டரும் இல்லை, உடையாரும் இல்லை, பிள்ளையும் என்னதாண்டா பண்ணீங்க? நாங்கள் தமிழர்கள் 2 பேரும் சேர்ந்தா. இப்ப நானே திராவிடன் சொல்லி சூப்பர் சூப்பர் இன்னொரு நாய் கூட சேர்ந்துச்சு. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின் சென்று கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக்கிறேன். நீ தான் ஒளித்து பின் செல்லுதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்கிட்ட கேட்க கூடாது. புரியல. பிளாஷ்பேக் அப்படி சொல்லுங்க. ஒளித்து பின் செல்லுங்கிற சாதியிலே இல்லாதவன்ட்ட 4-3 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டாதான் மிச்சம். சொல்லு, நீ சொல்லு, எதிர்த்து பேசு. எவனுக்கும் வீரம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. போட்டியிட சொல்ல பார்ப்போம். ஏன் சீமான், எங்கள் முன்னவர்கள் வந்தவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளான் என்று தோற்று போனார்கள். இன்றைக்கு ஒற்றையர்களை பத்தி பேசுறதுக்கு ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ஒருத்தன் தான். ஒற்றையர்களை பத்தி யாராவது ஒருத்த பேச சொல்லு, நான் பேசுகிறேன். ஒற்றையர்களா அப்படின்னா சிபாதித்தனார், கியா பி விஸ்வநாதன், மண்டல் தங்கோ, திருவிக்கா, மறைமலடிகள் போன்ற மாபெரும் சோமசுந்தர பாரதி எண்ணற்றவன் மக்கள் வந்தான். தமிழ் தேசிய அரசியல் நிக்கல, அதனால போயிட்டான். அப்ப வரலாறு எனக்கு படிப்பிக்குது. எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸோட இந்த நாட்டில் தலைவர் இருக்காரு, இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனை தாண்டியா? 2 பேரும் செய்த தவறு என்ன? இந்த திராவிடங்க கிட்ட போய் நின்னது 4-3 சீட்டுக்கு நின்று எல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. இனி என் சொந்தவரையே ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.